யார் அது? ஆனாவுனா யாருனாலும் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒரு வேலை செய்ய முடியல. இந்த கிளவி என்னதையும் செய்யுதோ, யாரும் கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்காது. மா மா இந்த வாரம் இருங்க, கொஞ்சம் அடுப்பில் வேலையாக இருக்கேன். அம்மா தாயே மாரியாத்தா, நான் நினச்சது நல்லபடியாக நடக்கணும். நீ தான் துணை இருக்கணும். ஏக்கா நீங்களா? என்னக்கா என்ன இது? மஞ்சள் சேலை கோயிலுக்கு எங்கேயும் போகிறீங்களா? கையில் என்ன தட்டு வச்சுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேம்மா. என்னது மடிப்பிச்சியா? என்னக்கா சொல்கிற? என்னத்துக்குக்கா? உனக்கு என்ன குறை? நல்லா தானே வச்சுருக்காரு கடவுள், அப்புறம் என்னத்துக்கு நீ மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்க? எனக்கு எந்த குறையும் வைக்கல. அந்த ஆத்தா மகமாயி எல்லாம் நிறைஞ்சுதான் கொடுத்துருக்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மருமகளுக்காண்டிதாம்மா மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன். என்னக்கா சொல்கிற? ஒன்றும் இல்லைம்மா, என் மருமகளுக்கு காலகாலத்தில் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆத்தா கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி வந்து நிற்கிறேன். கவலைப்படாதக்கா. ஓ, நல்ல மனசுக்கும் மருமக நல்ல மனசுக்கும் நல்லதே தான் நடக்கும். கடவுள் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு நல்லதுக்காகத்தே இருக்கும். யாராருக்கு எதை எதை எப்பப்போ கொடுக்கணுமோ அவனுக்கு தெரியும். அதனால ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்றக்காண்டி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாகவே மருமகளுக்கு குழந்தை கிடைக்கும். அதுவும் நல்லதுக்காகவே இருக்கும் தள்ளி போகிறதும். சரியா? இரு, நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன். கரெக்டு தாம்மா நீ சொல்கிறது. கடவுள் எல்லாத்துக்கும் அளந்துதான் வச்சுருப்பாரு. யாராருக்கு எதை எதை எப்பப்போ கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு பெற்றவர்களுக்கு தெரியும்ல. அது மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு. இருந்தாலும் என் மருமக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாக இருக்குமா. அந்த பிள்ளைக்கு சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க. எனக்கு நாளும் சொல்லி துன்படுத்திக்கே இருக்காங்க. நேற்று நேரம் வந்து என் தங்கச்சி கூட அவன் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறா. என் மருமக மனசு கஷ்டப்படுற மாதிரி. என்ன செய்ய, அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரட்டும்தே. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணுன்றாங்க. ஆஸ்பத்திரியில் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு பக்கம் இந்த மாரியாத்தாக்கிட்ட கேட்டு மடிப்பிச்சை கேட்டு கையேந்தி நிற்கிறேன். அவள் வாத்து கொடுத்தானா எந்த நோய் நொடியாக இருந்தாலும் எந்த குறைபாடாக இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்து உடனே கொடுப்பா. அவளை வேண்டிதான் நான் செய்கிறேன். அடுத்த வருஷம் இந்நேரம் என் மருமக கையில் ஒரு குழந்தை இருக்கணும். நிச்சயம் நடக்குங்கக்கா. நீ அந்த ஆத்தால முழு மனசாக வேண்டிக்க. சித்திரை திருவிழாவுக்கு கொடி ஏற்றிட்டாகல்ல வீரபாண்டியம்மன் கோயிலுக்கு. நீ அந்த ஆத்தா வீரபாண்டியம்மாட்ட நல்லா வேண்டிக்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இந்த மாதிரி நடக்கணும்னு செய்யணும்னு ஒரு நேர்த்திக்கடனை வச்சுக்க. நீ மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்க, நிச்சயம் நடக்கும். ஏங்க சீக்கிரமாக போங்க. துணியெல்லாம் எடுத்து அக்கி வேற கொடுக்கணும். அவள் சும்மாவே அந்த டெய்லர் சீனு போடுவா, நல்ல நாள்லேயே தரமாட்டா. இப்போ எங்கே 2 நாளில் கொடுக்க போகிறா? ப்ளவுஸ்லாம் தைக்கணும். அப்புறம் புதுசாக எடுக்கிற சுடிதார் எல்லாமே போட்டு எல்லாம் கொஞ்சம் பிடிச்சடிக்கணும். ஏன்னா ஒரு தையலம் தைச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு அடி அடிக்கணும். அது முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. சீக்கிரமாக ஓட்டுங்க. இங்கே பார்த்தியா அடி திருவே நீ கூத்த பத்தியா? நான் போற அளவுக்கு தான் போக முடியும். பைக்ல எம்பிட்டு வேகம் போக முடியுமோ அப்படித்தானே போய்க்கிருக்கேன். இதுக்கு மேல அவசரப்படுத்தினா என்ன செய்யறது? நம்ம என்ன ஃப்ளைட்லயா போய்க்கிருக்கோம்? சரி சரி, கோபப்படாதீங்க. நம்மளாம் வெளியில் போகிறோம். இப்போலாம் சண்டை படக்கூடாதுங்க. ஜாலியான மூடில் இருக்கணும். இப்போ நம்ம பர்ச்சேசிங் மூடில் இருக்கோம். சினேகா, அந்த பாட்டி இவங்க பாரு ஏதோ சொல்றாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. கையெடு, ஒரு கை வச்சா பத்தாதா? 2 கை வச்சுக்கிட்டு மேல அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க உள்ளூருக்குள்ள அசியமா நினைப்பாங்கல்ல. அடப்போங்க, யார் நினச்சா நமக்கு என்ன? இந்த கிளவிய 2 யாரும் தெரியுமா? உங்கள் அம்மாவோட கூட்டாளிக. எல்லா தூது சொல்கிறது பூரா இதுதான், இழுத்து வர்றது பூரா இதுகதான். அதானா என்னம்மா, ஒரு உலகத்துல இப்படி கையை போட்டு போனாதே புருஷன் பண்ணாடின்னு தெரியுமாக்கும். சும்மா உட்காந்து போனா தெரியாதாக்கும். நடிச்சுக்கிட்டே திருட்டாளுங்க. இப்ப இருக்க ஊர் அப்படித்தானே செய்தா. வீட்டுக்குள்ள அவளுக்கு வாட்டு தனியா இருக்க வேண்டியதெல்லாம் தெருவுல ஓயில தான் கையை போட காலை போட தோல் மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ண எல்லா ஜோலியும் செய்யறாளுங்க. கூச்ச நாச்சன்றதே கிடையாது இப்ப இருக்க அவளுக்கு. இனி பாரு, உடனே உங்கள் அம்மாவுக்கு போன போடுவாக பாரு. எங்கே வராக உன் மகனும் மருமகளும் அப்படின்ட்டுவாங்க. அதெல்லாம் கேட்கட்டும். எங்க ஊரா இங்க இம்பிட்டு ஆற வாரமா? அவ மாமியாளுக்கு உடனே போன போடணுமே. என்னன்னு அவளுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. அவ ஆத்தா வீட்டுக்கு என்னமோ போறாளா என்னம்மா? அதான் என்னமோ டூர் போகணும் ஆளுகள்ல. அதுக்கு முன்னாடி ஆத்தாளை பார்த்து சொல்லிட்டு கிளிட்டு வருவா. சொல்ல முடியாது. அவ ஆத்தாளையும் கூட்டு கூட போவா. யாருக்கு தெரியும்? நம்மளை பார்த்துக்கா இருக்கோம். அவளுக்கு என்ன தெரிய போதும்? மாமியாவுக்கு பார்த்துக்கா இருக்கா. போன போடு, அவளுக்கு கேட்போம் என்ன ஏதுன்னு. போடுறேன். இந்த காலத்து மருமகளுக்கு எல்லாரும் தலையிலாத்தான் நடக்கிறாளுங்க. அப்படியே என்னமோ இவளுக்கு மட்டும்தான் 60க்கு மருமகளுங்க மாதிரி. நாமளும் ஒரு காலத்துல மருமகளாத்தான் இருந்து வந்தோம். நாமளாம் இந்த ஆட்டம் ஆடிக்கி இருந்தோம். என்ன ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேன்றா? என்ன செய்யறா? இந்தாத உட்காந்துட்டு இருக்காளுகளா? நான் போய் மரத்தடியில காணாம அவி கிடைக்கேன். இந்த வார அவர் ராசத்தி நீ போன போட்டு கிடக்க. என்ன மரத்தடிக்கு வரலையா? இப்படி வெயில் இருக்கணும் உட்காராட்டினா என்ன? ஏறு வெயிலா இருக்கு. அதெல்லாம் கிடக்கட்டும். போன போட்டா போன எடுக்க மாட்டியா? இவ்வளவு
அதான் போன் போட்டீங்களாக்க வீட்டில் ஓட்டு வந்துட்டேன். அதை வரட்டிட்டு வந்து கையில் எதுக்கு வைக்கணும் போன் எதுக்கு அவசரத்துக்கு பேசுறதுக்கு தானே. அதுக்கு வீட்டில் போட்டு நீ முடியதுக்கு வந்த நீ வீட்டில் கிடக்க வேண்டியதானே. அட நீ வேறடி, அவங்க இந்த நாள் வெளியே கிளம்பி போறாங்க. அந்த போனை கையில் வச்சுக்கிருந்தா போனை போட்டு வரையில சோறாக்கி வைக்கி குழம்பாக்கி வைக்கி நமக்கு ஆணையிடுவாங்க. அது தேவையா? போனை வீட்டில் வச்சுட்டு வந்துடணும். தெரியாத மாதிரி எடுத்தா தானே சொல்லுவாங்க. கேட்டால் வீட்டில் விட்டு நான் வெளியே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம்ல. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஓஹோ, நீ அப்படி வர. அதைத்தான் கேட்கறதுக்கு போன போட்டோம் நாங்க. ஆமா, எங்க வராங்க உன் மகனும் மருமகளும்? பர்ச்சேசிங் போறாங்களாம். பர்ச்சேசிங் ஏமா துணிமணி நான் நம்ம போட்டுக்கிறதுக்கு ஊசி வாசியா எடுக்க போற நரி குறைச்சி. ஓஹோ, பிக்னிக் ஷாப்பிங் போறாங்களா? ஆமா, எங்கேயோ டூர் போகணும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு என்னமோ புதுசாக தான் துணிமணி ஓடுவாளாம். பெரிய சீமாட்டி, பெரிய எந்த குடும்பத்துல இருந்து வந்தவ, ராச குடும்பத்துல இருந்து. பழசெல்லாம் போட்டாங்க ஏற்ற மாட்டாங்களாம் பஸ்ஸில். அப்படியே பூரா புதுசாக இடத்துக்கு போகணுமா. அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா. அப்படியா? அப்ப என்னவா டூர் போறது முடிவு பண்ணிட்டாங்களா? நீ ஒன்றும் செய்யலையா தடுத்து நிப்பாட்டுறதுக்கு? தடுத்து நிப்பாட்டாம இருப்பானா? அதெல்லாம் பிளானெல்லாம் போட்டுதே வச்சிருக்கேன். பார்க்கட்டும் அவள் பார்க்குற பூரா பார்க்கட்டும். துணிமணி வாங்கட்டும், எல்லாம் வாங்கட்டும், தீமட்டை வாங்கி வைக்கட்டும், பூரா செய்யட்டும். வெண்ணெய் திரண்டு வரையில சட்டியை உடச்சு விட்டுறேன். அட நீ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல அவ என்ன சொல்ற, நீ என்ன சொல்லிக்கிருக்கு? அவங்க எல்லாம் ரெடி ஆகட்டும், போகையில கெடுத்து வர்றேன்றா. அதாண்டி ராசாத்தி. அதேதான், நீதான் என்னை சரியா புரிஞ்சு வச்சிருக்க. இது திருவேணிக்கு ஒன்னும் தெரியல, கூறுமுல்ல வாருமுல்ல. மூக்கமாமா மடிப்பிச்சை கொடுங்கம்மா. இது நாடி இன்னொரு கூத்து. ஊருக்குள்ள புது புது குத்தாவுல இருக்கு. திடீர் சாமியார் மாதிரி வந்திருக்கா. என்ன வசந்தியே, என்ன கோலம் இது? மடிப்பிச்சை கேட்டு வந்து நிக்கிற? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, என் மருமகளுக்கு ஒரு குழந்தை வர வேண்டி அந்த ஆத்தாவுக்கு மடிப்பிச்சை ஏந்தி காணிக்க செலுத்துறேன்னு வேண்டியிருக்கேன். அதை தாம்மா செய்ய வந்திருக்கேன். கொஞ்சம் மடிப்பிச்சை கொடுங்க. ஐயோ ஐயோ, யார்கிட்ட போய் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்காங்க? இவளுகளே மகி முடிய கெடுக்கிறவளுக்கு மருமகளுக்கு குழந்தை தக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் செய்யறாளுங்க. இவளுகிட்ட போய் மருமகளுக்கு குழந்தை நிக்கணும், நீ மடிப்பிச்சை கேட்டு வந்து நிக்கிற. என்ன ஒரு வேடிக்கை. ஏமா வசந்தி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இனி எனக்கு தேவையில்லாம மருமகளுக்கு குழந்தை நிக்கணும்னு சொல்லி மடிப்பிச்சை எடுத்து கிடக்க. இதுல என்னமா இருக்கு? நம்ம குடும்பம் விருத்தி ஆகணுமா, நம்ம தானே மடிப்பிச்சை எடுக்கணும். நம்ம மருமகளுக்கு இருந்தாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நம்ம வம்சம் விருத்தி ஆகணும், நம்ம மகன் சந்தோஷமா இருக்கணும். இதுக்காண்டி நம்ம எடுக்காம வேற யாருமா வந்து எடுக்க போறா? ஐயா, நீ என்ன பொழைக்க தெரியாதவள அவள இருக்க? இந்த காலத்துல இப்படி ஒண்ணா இருக்கே நீ? கொஞ்சம் கூட ஒரு சூதுவணியம் இல்லாம இருக்க. மருமகளுக்கெல்லாம் குழந்தை நின்றுச்சுன்னா நம்ம மதிக்க மாட்டாளுங்க. ஒரு கிள்ளிக்கிற மாதிரி பிச்சு கீழே விட்டுருவாளுங்க. அவளுக்கு குழந்தை இல்லாத வரைக்கும் தான் அவளுக்கு நம்ம குத்தி குத்தி காட்ட முடியும். நம்ம பேச முடியும், நம்ம மகன் நம்ம பேச்ச கேட்பியான். அவங்க குடும்பம் குட்டி குழந்தை நாய் போச்சு. ஏதோ ஒரு குழந்தை பத்து கொடுத்தோன்னு பொண்டாட்டி எனத்தையோ சாதிச்ச மாதிரி அவ சொல்றது பூரா கேட்டு கடை பஞ்சு புரிச்சுங்காரங்க. அப்புறம் ஆத்தால மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், எங்க அனுபவத்துல சொல்றேன், தேவையில்லாத வேலையை பார்க்காத, மருமகளை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடாத. நாளைக்கு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாளுங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. என் மருமகளாம் தங்கம்மா. தங்கத்தையும் என் மருமகளையும் ஒரு தராசுல வச்சா என் மருமக தான் வசதி. என்னைய பொறுத்தளவுக்கு நாம மருமகளை மருமகளா பார்க்கக்கூடாதும்மா, நம்ம மகளா பார்க்கணும். நம்ம மகளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தால் நம்ம சும்மா இருப்போம்மா. நம்ம நாளான முயற்சியை பூரா செய்வோம்ல. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் என்னைக்கு நம்ம கெட்டது நினைக்காம இருந்தால் போதும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். கடவுள் நமக்கு நல்லதைத்தே நினைப்பாரு. நான் அப்படிலாம் பிரித்து பார்க்கலாமா என் மருமகளை? பைத்தியம் முத்தி போச்சுடி. இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன இருந்தாலும் இவ கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் ஓன் தலையிலத்தை யாருனால மாற்ற முடியும்? இவளுக்கு வந்துட்டாளுங்க பெரிய பிரம்மதேவிக்கு. எல்லாரோட தலையெழுதி எழுதுறவளுக்கு இவளுக்கு என்ன வேலை? நீ போய் நாலு நல்ல விடா பார்த்து மடிப்பிச்சு எடுத்துட்டு போப்போ. மன்னிச்சிருமா வசந்தி, நீ என்ன கேட்டு வந்தாலும் நான் கொடுப்பேன். ஏன்னா நீ நல்ல இல்லை. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே கொடுப்பேன். நீ மருமகளுக்குன்னு மடிப்பிச்சு கேட்டு வந்த பார்த்தியா? அந்த ஒரே காரணத்துக்கு தான், மருமகன்ற ஒரு வார்த்தைக்காக உனக்கு மடிப்பிச்சு நான் தரலம்மா. நீ மன்னிச்சிருமா. மருமகன்றது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வார்த்தையா? நீ ஒன்றும் கவலைப்படாத வசந்தி. உன் நல்ல மனசுக்கு நாலு நல்ல பேரு உனக்கு மடிப்பிச்சு கொடுப்பாங்க. அப்போ இந்த வீட்டில் வாங்காம போறதே நல்லது. இல்லைன்னா உன் வேண்டுதல் பலிக்காது. அப்படியே மருமகளுக்கு அவார்டு கொடுக்க போறான்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துக்கிருக்கா. நாளைக்கு சண்டை ஓடுக்கிற அடிச்சு கடப்பாளுகள்ல மாமியார் மருமகளும் அன்னைக்கு தெரியும் நம்ம ஏன் சொன்னோம்னு. அவ இப்பதானே புதுசா மாமியாவா இருக்கா. போக போகத்தையும் தெரியும். நம்மளாம் சீனியரு, சொல்றதே கேட்கணும். அவ இப்பத்தி சூனியரு, அவளுக்கு என்ன தெரியும்? ஆமா, அவ மாமியார்ல சூனியரு, நீ சூனியர் காரி மாமியார்.